வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம வேர் பை, வேர் இன், வேர் அபவுட்ஸ், வேர் ஆன் அண்ட் வேர் அப்பான் இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது வேர் பை. இந்த வேர் பை அப்படின்றதுக்கு பை விச், த்ரூ விச் இந்த அர்த்தத்துல தான் நம்ம வேர் பை யூஸ் பண்ணுவோம். இதன் மூலமாக, இதன் வழியாக, அதன் மூலமாக, அதன் வழியாக இந்த மாதிரி சொல்றதுக்கு. அது தவிர குவெஷன்ல எதன் மூலமாக, எதன் வழியாக இந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம வந்து வேர் பையை யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம ஒரு குவெஷன்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்கள் எந்த வழியாக இல்ல எதன் மூலமாக இவ்வளவு பணம் சம்பாரிச்சீங்க? சோ வேர் பை டிட் யூ மேக் மணி? அதே மாதிரி எந்த ஆப் மூலமா இல்ல எந்த ஒரு ஐடியா மூலமா நான் வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம்? So whereby can I practice English speaking? Whereby can I practice English speaking? அடுத்தது என்னால ஒரு பிளான சொல்ல முடியும். அந்த பிளான் மூலமாக, அதன் மூலமாக, அதன் வழியாக நீங்க வந்து சீக்கிரமே ரிச் ஆகலாம். சோ என்னால சொல்ல முடியும் அப்படிங்கிறப்போ I can tell you a plan whereby you can get rich quickly. I can tell you a plan whereby you can get rich quickly. So இந்த இடத்துல whereby அப்படின்னாக்கா அந்த திட்டத்தின் மூலமாக, அதன் வழியாக. அதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான். ஒரு ஷார்ட்கட் இருக்கு என்கிட்ட, அதன் மூலமா நான் டெய்லி ஒரு half an hour மிச்சம் பண்றேன். சோ ஒரு ஷார்ட்கட் இருக்கு. I have a shortcut whereby I can save half an hour every day. I have a shortcut whereby I can save half an hour every day. அடுத்து நம்ம பார்க்க போறது வேரின். வேரின் அப்படின்னா இன் விச் பிளேஸ், இன் விச் பார்ட், எந்த இடத்துல, எந்த பகுதியில அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த வேரின் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ல அவ எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கா அப்படின்றத நான் அவளுக்கு காட்டினேன். I showed her wherein she had made mistakes in the document. I showed her wherein she had made mistakes in the document. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவரு தன்னுடைய வேல்யூபிள்ஸ் எல்லாம், மதிப்பு மிக்க பொருட்களை எல்லாம் எந்த இடத்துல வச்சிருக்காரோ அதை அவர் பூட்டினாரு. எந்த ரூம்ல வச்சிருக்காரோ அந்த ரூமை அவர் பூட்டினாரு. So he locked the room wherein he had kept all his valuables. He locked the room wherein he had kept all his valuables. அடுத்தது ஒரு question எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோ அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கு? சோ wherein his statement is wrong. எந்த இடத்துல அவருடைய ஸ்டேட்மெண்ட் தப்பாகுது? சோ wherein his statement is wrong. இப்போ நாம எடுத்துக்க போறது whereabouts. whereabouts அப்படின்னா ஒரு மனுஷனோ இல்லைன்னா ஒரு பொருளோ வழக்கமா எங்க இருக்குமோ அதை வந்து நம்ம whereabouts. ஒரு மனுஷன் அப்படின்னா அவர் எங்க வசிக்கிறாரு, அவருடைய இருப்பிடம் என்ன. ஒரு பொருள் அது வழக்கமா எந்த இடத்துல இருக்கும். சோ இதை பத்தி சொல்றப்போ நம்ம whereabouts அப்படின்ற இந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ அவனுடைய இருப்பிடம் உனக்கு தெரியுமா, அவன் எங்க வசிக்கிறான்னு உனக்கு தெரியுமா? சோ do you know his whereabouts? இல்ல இப்போதைக்கு அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா I don't know his current whereabouts. I don't know his current whereabouts. சோ இதே விஷயத்த யாருக்குமே அதை பத்தி தெரியல, எந்த அவர் இருக்கிற இடம் என்னன்னு யாருக்குமே தெரியல. His whereabouts are unknown. ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தங்க குழந்தைகள் எங்க இருக்காங்க, அவங்களோட இருப்பிடம் என்னங்கிற விவரங்களை வெளியிட மறுத்துட்டாங்க. So she refused to reveal her children's whereabouts. She refused to reveal her children's whereabouts. So குழந்தைகளுடைய இருப்பிடம் அதான் children's whereabouts. இதே whereabouts வேர் அப்படிங்கிற மாதிரி குவெஷன்ல நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட நம்ம ரொம்ப காமனா பார்க்கலாம், நம்ம யூஸ் பண்றது இல்லை இந்த மாதிரி. ஸோ வேர் டு யூ லிவ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். பட் நீங்க ஸ்போக்கன்ல இதை நீங்க வந்து கேட்கலாம், நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சொல்லி நீங்க கேள்விப்படலாம். ஸோ whereabouts do you live, இல்ல whereabouts did I leave my purse, எந்த இடத்துல நான் பர்ஸை வச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ whereabouts did I leave my purse. அடுத்து நம்ம பார்க்க போறது where on. நம்ம நிறைய இடங்கள்ல விச்சோட கம்பேர் பண்ணி சொல்றோம். சோ வேர் பை அப்படின்னா பை விச் அப்படி சொன்னோம் இல்லையா? சோ அதே மாதிரி வேர் ஆன் அப்படின்னா ஆன் விச், ஆன் வாட் பிளேஸ், எந்த இடத்து மேல இல்ல இந்த பொருள் மேல அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம வந்து வேர் ஆன். இல்ல இந்த இடத்து மேல இந்த பொருள் மேல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து வேர் ஆன் இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பாறை இருக்கு, அந்த பாறை மேல அப்படி அவர் நின்னார் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படியே நம்ம ஆன் விச் வச்சு சொல்லலாம். இட் வாஸ் a wet rock on which he stood. இதே மாதிரி தான் நாம இட் வாஸ் a wet rock whereon he stood அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆன் விச் பதிலா நம்ம வேர் ஆன் அப்படி யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி அந்த கார்னர் டேபிளுக்கு கிட்ட போமா, அது மேலதான் நான் என்னோட ஃபைலை வச்சிருக்கேன்.
So go to the corner table whereon I have kept the file. So இதே விஷயத்தை நாம go to the corner table on which I have kept the file னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். அடுத்து நம்ம பார்க்க போறது whereupon. Whereupon அப்படின்னா immediately after which ஒரு விஷயம் நடக்குது, அதோட ரிசல்ட்டா உடனடியா அடுத்து இன்னொரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து immediately after whichன்னு வச்சு கம்பைன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம whereupon யூஸ் பண்ண போறோம். இப்போ நான் வந்து போலீஸ அழைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், போலீஸுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணேன். இமீடியட்டா அதனால அவன் இமீடியட்டா கன்னை எடுத்தான். I tried to call the police, whereupon he took the gun. இந்த சென்டென்ஸ் பாருங்க, I tried to call the police, immediately after which he took the gun. எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ immediately after whichங்கிறத விட whereupon கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும், அவ்வளவுதான். நான் அவளை தொட்டு பார்த்தேன், அவளுக்கு அப்படியே கொதிச்சுட்டு இருந்தது, ரொம்ப ஃபீவரா இருந்துச்சு. உடனடியா நான் டாக்டரை அழைச்சேன். She was burning up, whereupon I called the doctor. She was burning up, whereupon I called the doctor. இமீடியட்டா நான் வந்து டாக்டரை கூப்பிட்டேன். அவருக்கு ஒரு போன் வந்துச்சு, உடனடியா அவர் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போயிட்டாரு. சோ அது வந்ததுக்கு அப்புறம் as a result இது வந்து நடந்துச்சு. He received a phone call immediately after which he left the office. இதே விஷயத்தை தான் நாம he received a phone call whereupon he left the office அப்படி நம்ம சொல்லுவோம். சோ இந்த வீடியோல நாம whereby, whereon, whereupon, wherein, whereabouts இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.